ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பூஜா ரூமை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பூஜா கபோர்டை சென்னை பாடியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். கோயிலில் இருக்கிற மாதிரி கலசங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி மேலே கலசம் இருக்கிற மாதிரி வாங்கினேன். நடுவில் இருக்கிற லக்ஷ்மியை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இந்த மாயில தோரணம், ஸ்வஸ்திக், ஓம் சிம்பிள் எல்லாத்தையும் வெளியே வாங்கி நானே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். கபோர்டை அழகுபடுத்த இந்த மாதிரி மயில் ஸ்டிக்கர்ஸ், கோலம் ஸ்டிக்கர்ஸ் இதையெல்லாம் வாங்கி நானே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த கபோர்ட் வாங்கும்போது பிளைனாக தான் இருந்தது. பட் எனக்கு கதவுல அஷ்டலக்ஷ்மி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால மயிலாப்பூர்ல இருக்கிற இந்திரா பிராஸ் ஸ்டோர்ல போய் ஆர்டர் கொடுத்து செஞ்சு டோர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சைடில் இருக்க இந்த கார்விங்ஸ் எல்லாம் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கோல்டு பெயிண்ட் அடிச்சு நானே ஸ்டிக் பண்ணது. இந்த கபோர்டுக்கு கீழே ஒரு புல்லிங் ட்ரே இருக்கு. அதுல டைல் ஒட்டி இருக்கிறதால கோலம் போடுறதுக்கு, நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கு. என்னோட பூஜா கபோர்டோட அவுட் சைட பிளட்ஜுங்கிற இந்த வுட் பாலிஷ் வச்சு தான் கிளீன் பண்றேன். இதை யூஸ் பண்றதால 1 வீக்ல இருந்து 15 டேஸ் வரைக்கும் கபோர்ட் வார்னிஷ் அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பூஜா ரூமோட உள்பக்கம் கிளீன் பண்ண நான் ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் ஜவ்வாது கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ துணியை அந்த தண்ணியில நனைச்சு உள்ள கபோர்ட் மொத்தமும் நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். பூஜா ரூம்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கம்ப்ரஸ்ட் வுட்டுங்கிறதால நார்மலாக கோலம் போட்டு அடிக்கடி தண்ணியால் துடைக்க முடியாது. எப்படியும் நான் நியூஸ் பேப்பர் இல்லை வேற ஏதாவது பேப்பர் போட்டு தான் பூஜை சாமான்களை அடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு கோலம் ஸ்டிக்கரே ஒட்டிடலாமேன்னு தான் ஒட்டியிருக்கேன். இப்படி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதால பூஜை ரூம் பார்க்க அழகாகவும் இருக்கு. பூஜை ரூம்ல மொத்தம் 3 ரோ இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரோல ஐஸ்வர்ய கோலம், இருதய கமல கோலம், தாமரை கோலம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கேன். செகண்ட் ரோல சரவண பவ கோலமும் ஸ்ரீ சக்கரம் கோலமும் ஸ்டிக் பண்ணி இருக்கேன். தேர்ட் ரோல சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட தன ஆகர்ஷ்ண எந்திர கோலமும் வைபவ லக்ஷ்மி கோலமும் ஸ்டிக் பண்ணி இருக்கேன். இப்போ சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு நல்ல ஈர துணியால தொடச்சி எடுத்துக்கிறேன். சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் போது வெறும் மஞ்சள்ல மட்டும் பொட்டு வைக்காம கூட நல்ல வாசனை வர மாதிரி ஒரு பொடியையும் கலந்து பொட்டு வச்சா நீங்க பூஜை ரூம் திறக்கும் போதெல்லாம் ஒரு தெய்வீக வாசனை வந்துகிட்டே இருக்கும். இந்த லக்ஷ்மி குபேர பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ இருக்கு, போய் மறக்காம பாருங்க. இந்த மாதிரி சாமி படங்களுக்கு தண்ணீரை சேர்க்காம பன்னீரை சேர்த்து பொட்டு வைக்கும் போது வாசனையா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம நாம வச்ச பொட்டு கீழே விழாம அப்படியே இருக்கும். நாம சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் போது அவங்களோட பாதத்துல இருந்து தொடங்கி தலை முடியதான் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுக்கிட்டே நான் படிச்ச ஒரு கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் புத்தரோட சீடர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, கடவுள் தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்களே, ஏன் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடணும், எங்க இருந்து வேணாலும் அவரை கும்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு புத்தர் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பான்னு சொன்னாராம். நாம கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே சீடன் போய் ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்தானாம். புத்தர் சீடனை பார்த்து, நான் தண்ணி தானப்பா கேட்டேன், நீ ஏன் சொம்புல கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாராம்.
சொம்பு இல்லாம எப்படி தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு சீடனும் பதிலுக்கு சொன்னானா. தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனாலும் அதை குடிக்கிறதுக்கு சொம்புன்ற ஒண்ணு வேணும். அது போலதான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவரை உணரத்துக்கு ஒரு இடம் வேணும், அதுதான் கோயில்னு புத்தர் பதில் சொன்னாராம். இப்ப உங்களுக்கும் நாம ஏன் கோயிலுக்கு போறோம்ன்றது புரிஞ்சிருக்கும் தானே? அது மட்டும் இல்ல, கோயிலுக்கு மேல கோபுரத்துல இருக்கிற இருடியம் வழியா சக்தி கருவறைக்கு உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு வரும்னும், அதனால நாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது அந்த வேவ்ஸ் நம்ம மேலையும் படும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கோயிலுக்கு போனா நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. நாம கூட அடிக்கடி சொல்லுவோமே, என்னவோ தெரியல கோயிலுக்கு போனாதான் மன நிம்மதி கிடைக்குதுன்னு. எல்லாம் அந்த பாசிட்டிவ் வைப்னாலதான். வாங்க, நான் என்னென்ன சாமி படம்லாம் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்க 3rd ரோல இருந்து ஆரம்பிக்கலாம். கீழே லெஃப்ட் சைட்ல ஸ்ரீ சக்கர யந்திரமும் மீனாட்சி அம்மன் படமும், நடுவுல நடு வீடும், ரைட் சைட்ல பெருமாளும் தாயாரும் ராமர் பட்டாபிஷேக படமும் வச்சிருக்கேன். மேல 2nd ரோல திருச்செந்தூர் முருகன் படமும் லக்ஷ்மி பிள்ளையார் படமும், ரைட் சைட்ல தெற்கு திசைய பார்த்த மாதிரி குரு பகவான் படமும் வச்சிருக்கேன். மேல 1st ரோல ஃபர்ஸ்ட் நான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் தான் என்னோட குலதெய்வம், தென்கரை மகாராஜேஸ்வரர். உங்க எல்லாருக்கும் ஐயப்பனோட கதை தெரியும். ஐயப்பனோட அப்பாவான பந்தள மகாராஜாவுக்கு தத்து பிள்ளை தான் ஐயப்பன். அவரோட ஒரிஜினல் பையன்தான் இந்த தென்கரை மகாராஜேஸ்வரர், அதாவது ஐயப்பனோட தம்பி. பக்கத்துல சிவன் குடும்ப போட்டோ வச்சிருக்கேன். அதுக்கு ரைட் சைட்ல தெற்கு பார்த்தபடி சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படம் வச்சிருக்கேன். வீட்டுல காலவ பைரவர் படம் தான் வைக்க கூடாது, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படம் வைக்கலாம். லெஃப்ட் சைட்ல லக்ஷ்மி தேவியும் அஷ்டலக்ஷ்மியோட குபேரர் இருக்கிற படமும் வடக்கு திசை பார்த்து வச்சிருக்கேன். குபேரர் படத்துக்கு பச்சை கலர்ல மாலை போட்டிருக்கேன். இந்த மாலைய குபேரர் கோயில்ல தான் தந்தாங்க. லக்ஷ்மி தேவிக்கு வளையல் மாலை போட்டிருக்கேன். என்னோட குல தெய்வமான தென்கரை மகாராஜேஸ்வரருக்கு என் கையால பண்ண வெட்டி வேர் மாலைய போட்டிருக்கேன். சிவ குடும்பத்துக்கு உத்ராட்ச மாலை போட்டிருக்கேன். அப்படியே 2nd ரோக்கு வந்தா முருகருக்கும் வெட்டி வேர் மாலை போட்டிருக்கேன். வெட்டி வேர் மாலை கடையில கூட கிடைக்கும், பட் என் கையாலேயே செஞ்சு போடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீழே 3rd ரோல நான் பெருமாளும் கீழே தாயாரும் சங்கு சக்கர நாமத்தோட இருக்கிற ஒரு சிலை வச்சிருக்கேன். பக்கத்திலேயே பெரிய திருவடியான கருட பகவானை வச்சிருக்கேன். பெருமாளுக்கு லெஃப்ட் சைட்ல திருப்பதி கோபுரம் வச்சிருக்கேன். முன்னாடி ஹயக்ரீவரும் சரஸ்வதியும் இருக்கிற சிலைகளை வச்சிருக்கேன். அவங்களுக்கு முன்னாடி ஒரு சங்கு சக்கர நாம விளக்கு வச்சிருக்கேன். பக்கத்துல சின்ன திருவடியான அனுமான வச்சிருக்கேன். நடுவுல சாலக்கிராம கல்லும், அதுக்கு பக்கத்துல ராஜகோமதி சக்கரமும் சின்ன வலம்புரி சங்கும் ஒரு பச்சரிசி போட்டு அது மேல வச்சிருக்கேன். சாலக்கிராம கல்லு மேல ஒரு சின்ன கிருஷ்ணர் சிலை வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருக்கேன். விளக்குக்கு முன்னாடி ஒரு பெல்லும் தூபக்காலும் பஞ்ச பாத்திரமும் வச்சிருக்கேன். 2nd ரோல முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கிற சிலையும், அவருக்கு பின்னாடி சஸ்திரபந்திர எந்திரமும், பக்கத்துல வேலும் வச்சிருக்கேன். நடுவுல வெள்ளருக்கு விநாயகரும் அவர் கழுத்துல லகு நாரியல்னு சொல்ற தேங்காவையும் கட்டி மாலையா போட்டிருக்கேன். பிள்ளையாருக்கு பக்கத்துல அஷ்டலக்ஷ்மி விளக்கும், அதுல வரலட்சுமி அம்மன் ஃபேஸ் வச்சு 9 லக்ஷ்மியா வச்சிருக்கேன். 1st ரோல 3 ரோ இருக்கிற மாதிரி ஒரு மனை போட்டு முதல்ல விநாயகரையும் பக்கத்துல லக்ஷ்மி தாயாரையும் அவங்களுக்கு பக்கத்துல மஞ்சள் குங்குமமும் வச்சிருக்கேன். 2nd ரோல லக்ஷ்மி குபேர குஞ்சம், டீ சக்கரம், சின்னதா ஒரு கலசமும் வச்சிருக்கேன். 3rd ரோக்கு நடுவுல லக்ஷ்மி பாதமும் 2 பக்கத்தும் வாழை மரமும் வச்சிருக்கேன். ரைட் சைட்ல ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல்ல சில்லற காசுகள் போட்டு ஒரு விரலி மஞ்சளும் ஒரு ஏலக்காவும் வச்சிருக்கேன். முன்னாடி கோமாதாவும் காமதேவ்னு சிலையையும் வச்சிருக்கேன். லெஃப்ட் சைட்ல வலம்புரி சங்கு வச்சு அது உள்ள பச்சரிசி போட்டு வச்சிருக்கேன். குபேர மூலையான தென்மேற்கு மூலையில குபேர பானைகளை வச்சிருக்கேன்.
வலம்புரி சங்குக்கு முன்னாடி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி குபேரரை வச்சிருக்கேன். அவர் கையில இருக்கிறது குபேர கீ, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அட்சய பாத்திரம், ரைட் சைட்ல இருக்கிறது குபேர சங்கு. அவருக்கு முன்னாடி குபேர எந்திரம் வச்சு அதுல 5 ரூபாய் நாணயங்களையும் வச்சிருக்கேன். குபேரருக்கு முன்னாடி குபேர விளக்கும், லக்ஷ்மிக்கு முன்னாடி சங்கு விளக்கும் வச்சிருக்கேன். அதுக்கும் மேல லக்ஷ்மிக்கு முன்னாடி மகாமேருவை வச்சிருக்கேன். பூஜை ரூமுக்கு மேல பெருமாளும் தாயாரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை வச்சிருக்கேன். இந்த போட்டோவோட விசேஷம் என்னன்னா, நாம லெஃப்ட் சைட் போனா லெஃப்ட் சைட் பாக்குற மாதிரியும், ரைட் சைட் போனா ரைட் சைட் பாக்குற மாதிரியும் இருக்கும். பூஜை ரூமோட 2 பக்கமும் 9 தோரணங்களை கட்டி விட்டு இருக்கேன். பின்னாடி பெருமாள் போட்டோக்கு 2 பக்கமும் நெல்மணி தோரணங்களை கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ சாமி படங்களுக்கு பூ போட்டுக்கிறேன். நெய்வேத்தியமா பேரிச்சம்பழத்தை வச்சு விளக்கேத்திக்கிறேன். எட்டு இதழ் கொண்ட தாமரைப்பூ கோலம் போட்டு தீப தூபங்கள் காட்டி ஆரத்தி எடுத்து என் பூஜையை முடிச்சுக்கிறேன். என்னோட பூஜை ரூம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க வீட்லயே ரொம்ப பிடிச்ச இடம் என்னோட பூஜை ரூம் தான். பார்க்க சின்ன கோயில் மாதிரி அழகா இருக்கும். எப்போ கதவை திறந்தாலும் ரொம்ப வாசனையா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவும் இருக்கும். உங்களுக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.